Hi friends, நான் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு செய்ய போறேன். இது ரொம்ப ஈஸியா செய்ய போறேன். பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இந்த உலக்குல நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தக்காளி 8 தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது நான் பாக்ஸா கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில பேர் நீளமா கட் பண்ணுவாங்க, பொடி பொடியா கட் பண்ணுவாங்க. ஆனா இது வெரி டேஸ்டியா இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பாருங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூனு. இது இந்த தக்காளி சாப்பாடுக்கு முக்கியமான இந்த ஸ்பைசஸ் தான். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, இது ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க, அது 1, மராட்டி மொக்கு, இது சோம்பு 1/4 டீஸ்பூனு. இது தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, இது 1 எடுத்துருக்கிறேன். இது கார்னிஷ்காக நான் வரமிளகா எடுத்திருக்கேன். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போதும். எண்ணெய், நெய், உப்பு. வாங்க செய்யலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஸ்டாரு, மராட்டி முக்கு, சோம்பு. இது அப்படியே லைட்டா பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள். இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்கு கரண்டி வச்சு இந்த மூடியை லைட்டாக அப்படியே வச்சுருங்க. அந்த ஆவிலேயே வேகும். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அரிசியை 1/2 அன் ஹவராச்சும் ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த உலக்கில் நான் 1 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இதுலேயே 2 உலக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எங்கள் அம்மா எனக்கு இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து போட்டால் கரெக்டாக அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 உலக்கு அரிசிக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இது மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ
தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, சவுண்டு அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நமக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது லெவலாக பார்த்து கலரிக்கோங்க. ஃபைனலி நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.